வணக்கம். நான் தமிழன்பன். தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாடு அரசியலில் பல அதிரடி மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. தேர்தலுக்கு முன்பாக திமுக கூட்டணியை எப்படியாவது உடைத்துவிட வேண்டும் என்று எதிர்த்தரப்பு, குறிப்பாக பாஜக பல்வேறு முயற்சிகளை எடுத்தது. அவை அனைத்தும் தோல்வியில் முடிந்தன. ஆனால் தேர்தல் முடிந்தவுடன் பாஜக நினைத்தது சடசடவட அரங்கேறிவிட்டது. திமுக கூட்டணி முற்றாக உடைந்தது என்னும் அளவுக்கு திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் வெளியே வந்துவிட்டன. குறிப்பாக நீண்ட காலமாக திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த பொது உடைமை கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் கட்சி ஆகிய 4 உடனடியாக வெளியே வந்துவிட்டன. கடைசியாக சேர்ந்த தேமுதிக மட்டும் இப்பொழுது அந்த கூட்டணியில் இருக்கிறது. இன்னொரு பக்கம் அதிமுகவில் ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டு, அது பிளவு அல்ல, வெறும் கருத்து வேறுபாடுதான் என்று சொல்லி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அந்த பிரிவுக்கும் இணைவுக்கும் இடைப்பட்டு ஒரு 4-5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய உறுப்பினர் பொறுப்பிலிருந்தே விலகி விட்டார்கள். இப்பொழுது தமிழ்நாட்டில் 5 சட்டமன்ற தொகுதிகள் காலியாக இருக்கின்றன எனும் அளவுக்கு அந்த நிகழ்வு நடந்தேறி இருக்கிறது. அதோடு அதிமுகவில் தேர்தலுக்கு முன்பாக, இது அந்த பக்கமும் அப்படித்தான், தேர்தலுக்கு முன்பாக அதிமுகவிலிருந்து பல முன்னணியினர் விஜய் கட்சியில், அதாவது தாவேகாவில் இணைவார்கள் என்று செங்கோட்டையன் சொல்லியிருந்தார். ஆனால் தேர்தலுக்கு முன்பு அப்படி ஒன்றும் நடக்கவில்லை. தேர்தல் முடிந்தவுடன் பல்வேறு முக்கியஸ்தர்கள் தாவேகாவில் போய் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தலில் வென்ற 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகிய கையோடு அக்கட்சியில் போய் சேர்ந்திருக்கிறார்கள். அது மட்டுமன்றி ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளராக இருந்த KV ராமலிங்கம், முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் உட்பட நிறைய பேர் நாள்தோறும் அந்த கட்சியில், அதாவது அதிமுகவிலிருந்து விலகி தவேகாவில் இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். இது தினம் நடக்கிற விஷயமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் ஒன்றியத்தை ஆளும் பாஜக, அதனுடைய தமிழ்நாடு பிரிவு மயான அமைதியில் இருக்கிறது. ஒரு 2-3 நாட்களாகத்தான் தவேக அரசை விமர்சித்து அந்த கட்சியின் தமிழ்நாடு தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அறிக்கைகள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். இந்நிலையில் ஒரு புதிய கட்சி தமிழ்நாட்டில் உருவாகக்கூடும் என்றும் அது பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் இப்பொழுது அரசியல் மேல்மட்டத்தில் ஒரு தகவல் கசிந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன். தமிழ்நாடு பாஜகவில் ஒரு செல்வாக்குமிக்க தலைவராக திகழ்ந்தவர் அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை அவர்களை கடந்த தேர்தலுக்கு முன்பாக தமிழ்நாடு தலைவர் பொறுப்பிலிருந்து விலக்கிவிட்டு திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தமிழ்நாடு தலைவராக நியமித்தது ஒன்றிய பாஜக தலைமை. அதன் பின் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு வழங்கப்படும், ஒன்றிய அளவில் முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. அதோடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு கூட அவருக்கு வழங்கப்படவில்லை. அதனால் அவர் முற்றாக சட்டமன்ற தேர்தலிலிருந்து ஒதுங்கிவிடக்கூடும் என்கிற நிலையில் அவரை அழைத்து சமரசம் பேசி சட்டமன்ற தேர்தல் பரப்புரையில் ஈடுபட வைத்தார்கள். அவரும் பல்வேறு தொகுதிகளுக்கு வேகமாக சென்று தீவிர பரப்புரையிலும் ஈடுபட்டார். ஆனால் எல்லாமே பொய்த்து போய் யாரும் எதிர்பாராத வகையில் தமிழ்நாட்டில் தவேக ஆட்சி அமைந்து விட்டது. அந்த ஆட்சி அமைந்தவுடன், அதாவது தேர்தல் முடிவு வந்தவுடன், அனைத்து கட்சிகளும் அது குறித்து எப்படி இது நடந்தது, ஏன் நடந்தது, நமக்கு இந்த தோல்வி வந்தது ஏன், அவர்கள் இப்படி வெற்றி அடைந்தது எப்படி என்கிற பல்வேறு வாத பிரதிவாதங்கள், கருத்து பரிமாற்றங்கள் நடத்தி கொண்டிருக்கும் போது தமிழ்நாடு பாஜக மட்டும் அமைதியாகவே இருந்தது. அவர்கள் திமுக தோல்வி அடைந்ததே மிகப்பெரிய வெற்றி என்கிற அளவில் தவேகாவை வரவேற்று கொண்டாட தொடங்கினார்கள். அதாவது அந்த பாஜக கட்சியின் பொறுப்பாளர்கள், முன்னணியினர் யாரும் அப்படி செய்யவில்லை. பாஜக தொண்டர்களும் பாஜக அனுதாபிகளாக இருக்கக்கூடியவர்களும், குறிப்பாக பிராமண சமுதாயத்தினரும் திமுகவின் தோல்வியையும் தவேகாவின் வெற்றியையும் பெருமளவில் கொண்டாடி தீர்த்தார்கள். அதனால் இது பிஜேபியின் செல்லப்பிள்ளை, தேர்தலுக்கு முன்பு திருமாவளவன் கூறியது போல் RSSின் பிள்ளை விஜய் என்கிற கருத்து உண்மைதானோ என்னும் அளவுக்கு அவர்கள் அந்த கொண்டாட்டத்தை நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். அந்த ஒவ்வொரு முறை ஒரு தேர்தலுக்கு பிறகும் ஒரு ஆய்வுக்கு உட்படும் அந்த தேர்தல் தோல்வி ஏன் என்கிற
ஆய்வு செய்யப்படும் என்பதற்கோ குழு அமைப்பதற்கோ இது பொதுவாக அரசியல் கட்சிகளில் நடக்கிற விஷயங்கள். அந்த விஷயம் பாஜகவிலும் தொடர்ந்து நடக்கும். இந்த முறை அப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை. தமிழ்நாடு பாஜகவில் அப்படி எதுவுமே நடக்கவில்லை. தேர்தல் முடிந்தவுடன் ஒரு சில நாட்களில் தமிழ்நாடு பாஜகவில் மாற்றம் வரும், மீண்டும் அண்ணாமலை தலைவர் ஆவார் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதுவும் நடக்கவில்லை. அதனால் இப்பொழுது உலவுகிற செய்தி என்னவென்றால், அண்ணாமலை பாஜகவில் இருந்து விலகி தனியாக கட்சி தொடங்கப் போகிறார் என்பதுதான் இப்போது உலகக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பாகவே அண்ணாமலையை கட்சியிலிருந்து ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் அல்லது முழுமையாக பயன்படுத்தவில்லை. அவருடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப கட்சி இல்லை, அவருக்கு சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடும் வாய்ப்பு கூட வழங்கவில்லை எனும் போது அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் அண்ணாமலை பெயரில் ஒரு மன்றத்தை தொடங்குவது, அதற்கு பொறுப்பாளர்களை நியமிப்பது என்றெல்லாம் செய்தார்கள். அதை அண்ணாமலை நிராகரித்தார். அப்படியெல்லாம் செய்ய வேண்டாம், செய்யக்கூடாது, அது ஏதோ ஆர்வத்தில் செய்கிறார்கள் என்று சொல்லி அதை ஒதுக்கி வைத்து விட்டார். ஆனாலும் அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு ஒரு தீவிர மனக்கசப்பு பாஜக மீது இருந்து கொண்டே இருந்தது. தேர்தலுக்கு பிறகும் அது அப்படியே தொடர்கிறது என்றும், இப்பொழுது அண்ணாமலையின் மனநிலையிலும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. இவர் அந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று உலவும் செய்திகளை உறுதிப்படுத்தும் விதமாக அண்மையில் அண்ணாமலையினுடைய ஒரு சமூக வலைதள பதிவு வெளியானது. 2 நாட்களுக்கு முன்பு அவர் தவேக அரசை விமர்சித்தும், காவல்துறை விமர்சித்தும், கோவை சிறுமி படுகொலை விமர்சித்தும் எல்லாம் தொடர்ந்து பதிவுகள் இட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆனால் அண்மையில் ஒன்றிய அரசின் இந்தி திணிப்புக்கு எதிராக அவர் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். ஒன்றிய அரசு இந்த முறை மறைமுகமான தொடர்ந்து அது இந்தி திணிப்பில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டு கல்விக்குள் இந்தியை புகுத்து விட வேண்டும் என்று தீராத வெறி கொண்டு அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் மத்திய இடைநிலை கல்வி வாரிய பாட புத்தகத்தில், அதாவது CBSE பாட புத்தகத்தில் படிக்கிற குழந்தைகள், அந்த பாடப்பிரிவில் படிக்கிற குழந்தைகள் 9ஆம் வகுப்பிலிருந்து இந்தியை கட்டாயம் கற்றுக்கொண்டாக வேண்டும் என்கிற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அவர்கள் அதை நேரடியாக இந்தி என்று சொல்லாமல் ஆங்கிலம் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தினுடைய மைய மொழியாக இருப்பது, ஒருங்கிணைப்பு மொழியாக இருப்பது, அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய மொழியாக இருப்பது ஆங்கிலம்தான். ஆங்கிலத்தோடு அந்தந்த மாநில மொழிகளையும் அந்தந்த மாநில குழந்தைகள் படித்து கொண்டிருந்தார்கள். தமிழ்நாடு என்றால் தமிழில் படிப்பார்கள், கேரளா என்றால் மலையாளம் படிப்பார்கள் என்று இருந்தது. ஆனால் இப்பொழுது ஆங்கிலத்தோடு 2 இந்திய மொழிகள் கட்டாயம் என்கிற ஒரு அறிவிப்பை CBSE வெளியிட்டிருக்கிறது. ஒன்றிய அரசின் ஒப்புதலோடு அந்த கல்வி வாரியம் வெளியிட்டதாக சொல்லப்படுகிறது. 2 இந்திய மொழிகள் என்றால் ஏற்கனவே ஒரு தாய்மொழியை அந்த குழந்தை கற்கும். ஆங்கிலத்துடன் அந்த குழந்தையின் தாய்மொழி, தமிழ்நாடு என்றால் தமிழ், ஆந்திரா என்றால் தெலுங்கு என்று படித்து கொண்டிருப்பார்கள். இப்பொழுது 2 இந்திய மொழிகள் கட்டாயம் என்கிற நிலை வந்த பிறகு தமிழோடு அவர் இந்தியையும் சேர்த்து படித்தாக வேண்டும் என்கிற கட்டாயம், இது ஆப்ஷன் இல்லை, அதாவது தேவை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் என்கிற இடத்தில் கிடையாது, கட்டாயம் மஸ்ட் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதனால் நமக்கு புதுச்சேரியை ஆண்டது பிரெஞ்சு அரசாங்கம். பிரெஞ்சு அரசாங்கத்திடமிருந்து தான், அதாவது இந்தியா பிரிட்டிஷ் அரசாங்கத்திடமிருந்து விடுதலை பெற்றது போல் புதுச்சேரி பிரெஞ்சு அரசாங்கத்திடமிருந்து விடுதலை பெற்றது. அதனால் அங்கு பிரெஞ்சு குடியேற்றங்கள், பிரெஞ்சு நாட்டுடன் ஒரு பெரிய கலாச்சார தொடர்பெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. பிரெஞ்சு ஒரு மொழியாக பள்ளிகளில் கற்பிக்கப்பட்டு வந்தது. இப்போது அது முற்றாக நீக்கப்பட்டு பிரெஞ்சுக்கு பதிலாக இந்தி படித்தாக வேண்டும் என்கிற நிலை புதுச்சேரியில் ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் தமிழோடு ஆங்கிலத்தோடு சேர்ந்து இந்தி படித்தாக வேண்டும். ஏன்னால் 2 இந்திய மொழிகள் எனும்போது ஒன்று தாய்மொழி, இன்னொன்று இந்தி என்கிற ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். இதற்கு எதிராக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் பேசிவிட்டன. வழக்கம் போல் பாஜக பேசாததானே, பேசவில்லை. ஆனால் அண்ணாமலை அவர்கள் அதை எதிர்த்து பேசியிருந்தார். அண்ணாமலையும் முழுமையாக எதிர்க்காமல் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது இது 2029-30 கல்வியாண்டில், அதாவது இன்னும் 3 ஆண்டுகளுக்கு பிறகு நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லியிருந்தீர்கள். அதை இவ்வாண்டே நடைமுறைப்படுத்தி இருக்கிறீர்கள், இது தவறு. இவ்வாண்டு நடைமுறைப்படுத்தக்கூடாது. நீங்கள் சொன்னது போல்
2029-30 கல்வியாண்டில் அதை நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அண்ணாமலையிடமிருந்து இப்படி ஒரு பதிவு வந்ததுதான் இந்த அரசியல் ரகசியமாக உலகும் தகவல்களுக்கு உயிரூட்டி இருக்கிறது. இந்தி திணிப்பு என்பதை ஒப்புக்கொண்ட பாஜக இந்தியை திணிக்கிறது என்பதை ஒப்புக்கொள்கிற மாதிரி இருக்கின்ற அந்த பதிவு, அது ஒரு பாஜகவுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிற மாதிரியும் இருக்கிறது. நான் இப்பொழுது தற்காலிகமாக எதிர்ப்பை சொல்கிறேன். அதாவது இந்த ஆண்டு திணிக்காதீர்கள், 29 திணியுங்கள் என்று சொல்கிறேன். ஆனால் நீங்கள் என்னுடைய குரலுக்கு செவிசாய்க்காவிட்டால் நான் தீவிரமாக எதிர்க்க தொடங்கி விடுவேன் என்பது அதன் உள் மறைந்திருக்கிற ஒரு செய்தி என்று அரசியல் நோக்கர்களால் கூறப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக, திமுக, அதிமுக ஆகிய 2 பெரிய கட்சிகளையும் நிராகரித்து விட்டு தனியாக ஒரு அணி அமைத்து போட்டியிட காரணமே அண்ணாமலை அவர்கள்தான். அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாடு பாஜகவுக்கு ஒரு உயிர் வந்து விட்டது, அது வீரியமாக செயல்படுகிறது என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அதற்கேற்ப அந்த தேர்தலில் அந்த கட்சி சுமார் 11 விழுக்காடு வாக்குகளை பெற்று ஒரு வியப்பை நிகழ்த்தி காட்டியது. பொதுவாக பாராளுமன்ற தேர்தல் எனும்போது தேசிய கட்சிகள், அதாவது அகில இந்திய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் என்பது இயல்பான ஒன்று. அதில் அந்த வகையில் அன்றைக்கு பாஜகவுக்கும் அந்த வாக்குகள் விழுந்தன என்பதால் அது அண்ணாமலைக்கான ஒரு மரியாதையாக, அவருக்கான ஒரு மதிப்பாக மாறிவிட்டது. அது அண்ணாமலையால் நிகழ்ந்தது என்று சொல்லிவிட்டார்கள். இன்னொன்று, அண்ணாமலையும் மற்ற தலைவர்களை காட்டிலும் கொஞ்சம் தீவிரமாக வேலை செய்வது என்பது உடனடியாக எதிர்வினைகள், ஆளுங்கட்சிக்கான உடனடி எதிர்வினைகள் செய்வதும், அவர்களை நோக்கி கடுமையான கேள்வி கணைகள் எழுப்புவதும், ஆளுங்கட்சியின் தவறுகளை சுட்டி காட்டுவதும், ஆளுங்கட்சியின் அமைச்சர்கள், முதலமைச்சர் போன்றோர் இந்தந்த தவறுகளை செய்கிறார்கள் என்று சொல்வதும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருப்பதனுடைய ஒரு விளைவு. அது சொல்லுகிற முறை ஆகியவற்றில் அண்ணாமலை தனித்து தெரிந்தார். அதனால் அண்ணாமலைக்கு ஒரு புகழ் இருந்தது, அண்ணாமலைக்கு ஒரு பின்தொடர்வோர் கூட்டமும் இருந்தது. ஆனால் அப்படி ஒரு தனித்தன்மையான ஒருவர் ஒரு மாநிலத்தில் வளர்வதை தேசிய கட்சிகள் அனுமதிப்பதே இல்லை. காங்கிரஸ் ஆகட்டும், பாஜகவாகட்டும், பொது உடைமை கட்சிகளாகட்டும், ஒரு தனிப்பட்ட தலைவர் ஒரு செல்வாக்கோடு வளர்வதை அவர்கள் அனுமதிப்பதே இல்லை. அவர்கள் உடனடியாக அதை ஏதாவது செய்து மாற்றி விடுவார்கள், ஏதாவது ஒரு கோஷ்டி முதல் ஏற்படுத்தி மாற்றி விடுவார்கள். அப்படி அண்ணாமலையும் மாற்றிவிட்டார்கள். மாற்றியதோடு அவரை மேற்கொண்டு அவரை ஒரு டம்மியாக்குவது போல் தொடர்ந்து செயல்கள் நடந்து கொண்டே இருந்தன. இந்த நிலையில்தான் அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவது என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார் என்றும், அவர் தனி கட்சி தொடங்கினால் அதற்கு உடனடியாக இந்த திமுக அல்லது அதிமுக 2 தரப்பிலிருந்து ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடும் என்றும் ஒரு தகவல் உலவுகிறது. தேர்தலுக்கு பின்பாக விஜய் கட்சி வெற்றி பெற்றவுடன் விஜய் கட்சியை நோக்கி அதிமுகவினர் பெரும்பாலானோரும், திமுகவில் உள்ள அதிருப்தியினரும், மற்ற கட்சிக்காரர்களும், மற்ற கட்சிகளில் செயல்பட்டு கொண்டிருக்கும் அந்தந்த மாவட்டங்களில் முன்னணியில் இருப்பவர்களும் அந்த கட்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த கட்சியில் சேர தொடங்கி இருக்கிறார்கள். அது அந்த கட்சிக்கு பலமா பலவீனமா என்பது உள்ளாட்சி தேர்தலின் போது தெரியும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேர்தலுக்கு பிறகு விஜய் கட்சி ஒரு பெரிய கூட்டணியை உடனடியாக அமைத்து விட்டது. அந்த கூட்டணி உள்ளாட்சி தேர்தலிலும் தொடரும், பாராளுமன்ற தேர்தல் வரை தொடரும் என்று அந்த கட்சியில் உள்ளவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது திமுக பக்கம் திமுகவும் தேமுதிகவும் மட்டும் இருக்கின்றன, இன்னும் மற்ற சிறு கட்சிகள் சில இருக்கின்றன. அதே போல் அதிமுக பக்கம் பாமக மட்டும் இருக்கிறது, மேற்கொண்டு சில சிறு கட்சிகள் இருக்கின்றன. இப்படி இந்த 2 அணிகளும் கூட்டணி அளவில் ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் ஒரு பலவீனமாக என்று சொல்லலாம். அதாவது நிறைய கட்சிகளை சேர்க்காமல் ஒரு பெரிய கட்சி, ஒரு சின்ன கட்சி என்ற அளவில் தான் இருக்கின்றன. இந்த நிலையில் அண்ணாமலைக்கு அரசியல் ஆய்வாளர்கள் மற்றவர்கள் சொல்லுகிற அறிவுரை என்னவென்றால், நீங்கள் ஒரு தனி கட்சி ஆரம்பித்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கூட்டம் சேரும். அந்த கூட்டம் சேரும்போது உங்களை தங்களுடைய அணியில் சேர்த்து கொள்ள திமுக அதிமுக 2மே தயாராக இருக்கும். அதிமுக கூட இன்னும் சொல்ல போனால் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய கருத்து வேறுபாடு இருக்கிறது, கருத்து முரண் இருக்கிறது. இருவரும் ஒரே சாதியைச் சேர்ந்தவர்கள் என்பதால்
இருவரில் யார் பெரியவர் என்கிற தன்முனைப்பு, ஈகோ இருந்தது என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அப்படியெனில் இன்னொரு பக்கம் இருக்கிற திமுக உங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும். திமுக உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் செய்கிற ஒரே வேலை ஒன்றிய பாஜகவினுடைய கொள்கைகளை எதிர்ப்பதுதான். சனாதனத்தை எதிர்ப்பது, இந்தி திணிப்பை எதிர்ப்பது, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற கருத்தியலை எதிர்ப்பது ஆகிய விஷயங்களை நீங்கள் செய்தால் இயல்பாகவே திமுகவுக்கும் உங்களுக்கும் ஒரு உடன்பாடு ஏற்பட்டுவிடும். நீங்கள் திமுகவுடன் இணைந்து செயல்படலாம். கட்சி தொடங்கிய உடனேயே சில உள்ளாட்சி உறுப்பினர்களையும், உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்களையும், பொறுப்பாளர்களையும், அல்லது உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்குள் முடியாவிட்டால் பாராளுமன்ற தேர்தலாவது நீங்கள் குறைந்தபட்சம் பாராளுமன்ற உறுப்பினராகலாம். உங்களோடு ஒரு இருவர் பாராளுமன்ற உறுப்பினராகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படியான பிறகு உங்களை யாராலும் நிராகரிக்கவே முடியாது. எல்லா கட்சிகளும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் என்று கேட்கிற இடத்துக்கு நீங்கள் வந்து விடுவீர்கள் என்று அவருக்கு அறிவுரை சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன என சொல்லப்படுகிறது. இதன் விளைவாக இது அண்ணாமலையை பொறுத்தவரை ஒருவர் அரசியலில் ஈடுபடுகிறார் என்றால் அவர் தொடர்ந்து தன்னை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும், அரசியலில் முன்னேறி செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அரசியலிலே ஈடுபடுவார். இவரும் அப்படித்தான் காவல்துறை பணியை தொடர்ந்து அரசியலுக்கு வந்தது அரசியலில் முன்னேற வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த வேகத்திலே தமிழ்நாடு பாஜக தலைவர் என்கிற பொறுப்பெல்லாம் அவருக்கு கிடைத்தது. ஆனால் அதன் பின் நடந்தது எல்லாமே பின்னேற்றம் தான். அவரை மதிக்காமல், அவருடைய கருத்துக்கு மதிப்பு கொடுக்காமல், அவருடைய சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல், அவருடைய அறிவுரைகளை கேட்காமல், தேர்தல் கூட்டணி அமைப்பதிலிருந்து எல்லாவற்றிலும் அவரை புறந்தள்ளிவிட்டு, இன்னும் சொல்ல போனால் அவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு நேர் எதிராக நடந்து கொள்வது என்கிற மனநிலையிலேயே நடந்து இன்றைக்கு ஒரு பெரிய தோல்வியை பாஜக இருக்கும் கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி சந்தித்திருக்கிறது. அதிமுக ஒன்றாக இருந்தால் வலிமையாக இருக்கும். அப்படி இருந்தால் அது நமக்கும் நல்லது என்பது அண்ணாமலையினுடைய கருத்து. அந்த கருத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கவில்லை என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மட்டும் பலவீனமாகவில்லை, அதிமுகவுக்கே பலவீனமானது. அதிமுகவுக்கு பலவீனமானது அதிமுகவுடன் கூட்டணியில் இருக்கிற பாஜகவுக்கும் பலவீனமானது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 4 உறுப்பினர்களை வைத்திருந்த பாஜக இந்த தேர்தலில் ஒரு இடத்தை மட்டும்தான் பிடித்திருக்கிறது. இப்படி தொடர்ந்து அண்ணாமலையின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்கவில்லை எனும்போது அண்ணாமலைக்கு உள்ள ஒரு வாய்ப்பு தனியாக இயங்குவது, அதாவது தமிழ்நாட்டில் உள்ள மற்ற கட்சிகளில் சேர வேண்டும் அல்லது தனியாக இயங்க வேண்டும் எனும்போது தமிழ்நாட்டில் உள்ள இன்னொரு கட்சியில் ஒரு உறுப்பினராக போய் சேர்ந்தால் ஏற்கனவே இருக்கிற தலைமைகளுக்கு அடிபணிந்து நடந்தாக வேண்டும். அவர்கள் சொல்வதை கேட்கின்ற இடத்தில் அவர் இருந்தாக வேண்டும். ஆனால் அவரே தலைவராக இருப்பாரானால் அவர் இன்னும் சுதந்திரமாக செயல்படலாம், வீரியமாக பேசலாம், அவருக்கு கூட்டத்தை சேர்க்கக்கூடும். கூட்டணி என்று யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம். அவர் தமிழ்நாடு நலன், மாநில உரிமை, தமிழ் மொழியினுடைய நலன் என்று பேச தொடங்குவாரேயானால் இயல்பாக திமுகவுடனோ அதிமுகவுடனோ கூட்டணி சேர்வதற்கு எந்த தடையுமே இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் விஜய் கட்சியோடு கூட கூட்டணி வைத்துக் கொள்ளலாம், அவரும் கூட சேர்த்துக் கொள்ளலாம். எப்படி இருந்தாலும் அது அவருக்கு பலம் அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இப்பொழுது அதனால் அதை ஒட்டி அவர் விரைவில் தனி கட்சி தொடங்கக்கூடும் என்கிற தகவல் தான் இப்பொழுது தீவிரமாக உலவுகிறது. கூடவே வருகிற உள்ளாட்சி மன்ற தேர்தலிலோ அல்லது பாராளுமன்ற தேர்தலிலோ அவர் தனி கட்சி தொடங்கி திமுகவுடன் கூட்டணி அமைப்பார் என்கிற கருத்தும் சேர்ந்தே பேசப்படுகிறது. ஒருவேளை அவர்கள் பின்புலத்தில் இருந்து செயல்படுகிறார்களா என்று தெரியவில்லை, அவர்கள் பணம் கொடுக்கிறார்களா என்றும் தெரியவில்லை. இவ்விரண்டு கருத்துகளும் அரசியல் மேல்மட்டத்தில், அதாவது பாஜகவின் மேல்மட்டத்திலும் அவர்களுடைய அண்ணாமலை ஆதரவாளர்கள் மட்டத்திலும் ரகசியமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற செய்தி. இந்த ரகசியமாக பேசும் இந்த செய்தி வெளிப்படையாக பேசுகிற இடத்துக்கு வந்து சேருமா, அல்லது அண்ணாமலையின் இந்த நகர்வை யூகித்து அல்லது தெரிந்து பாஜக தலைமை அவரை சமரசப்படுத்தி அவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பை கொடுத்து அமைதிப்படுத்துமா என்பது போக போகத்தான் தெரியும். இப்பொழுது உலவுகிற செய்தி விரைவில் அண்ணாமலை தனி கட்சி தொடங்குகிறார். அது ஒரு மாநில கட்சியாக இருக்கும். அந்த கட்சி திமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் என்பதுதான் இப்பொழுது உலவும் செய்தி. அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்து என்ன நடக்கிறது என்று போக போக பார்த்து அதையும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.